ஹலோ கைஸ், நமக்கு பிஜிடிஆர் விழுந்ததற்கூட ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பணி நிபந்தனை சட்டம் 2016 அரசு ஊழியர்களின் பதவி உயர்வு இடது ஒதுக்கீடு அடிப்படையில் நடத்தப்படும் என்ற சட்டப்பிரிவுகளை ரத்து செய்யக்கோரி போட்டித் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் சீனியாரிட்டி பட்டியல் தயாரித்து பதவி உயர்வு வழங்க உத்தரவிடக் கோரியும் பொதுத்துறை என்ஜினியரான ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த செந்தூர் உள்ளிட்ட பலர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். சட்டப்பிரிவுகள் ரத்து. இந்த வழக்கை விசாரித்த சென்னை ஐகோர்ட் மதிப்பெண் முறையில் சீனியாரிட்டி பட்டியலை தயாரித்து அதன் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்காமல் இடஒதுக்கீடு முறையில் வழங்கினால் ஏற்கனவே உள்ள இடஒதுக்கீடு அளவு அதிகரித்துவிடும் என கூறி அந்த பிரிவுகளை ரத்து செய்து மேலும் இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குவதை சட்டவிரோதமானது எனவும் மனுதாரர்களுக்கு பதவி உயர்வான சீனியாரிட்டி கணக்கிட வேண்டும் என கடந்த 2015 மார்ச் 31 உத்தரவிடப்பட்டது. அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் மேல் தாக்கல் செய்தது. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. நீதிபதிகள் எச்சரிக்கை. இது தொடர்பான கோர்ட் அவமதிப்பு வழக்கில் கடந்த 2022 ஜனவரி 19 நடைபெற்ற விசாரணையின் போது தமிழக அரசின் உயர் அதிகாரிகளின் நிபந்தனையற்ற மன்னிப்பை ஏற்ற நீதிபதிகள் இனி கோர்ட்டுக்கு அவமதிப்பை செய்யக்கூடாது என கடுமையாக எச்சரித்தனர். கோர்ட்டுக்கு அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்தனர். பதவி உயர்வுக்கான சீனியாரிட்டியை மதிப்பெண் அடிப்படையில் கணக்கிட வேண்டும் என்ற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அமல்படுத்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் இதுக்கு எதிராக பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் கோர்ட் அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. 3 மாதங்களில் அதன் விசாரணையில் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட சுப்ரீம் கோர்ட் 2010 பிந்தைய சீனியாரிட்டி பட்டியலை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பெற்ற மதிப்பெண் பட்டியலின் அடிப்படையில் 3 மாதங்களில் இறுதி செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிடுகிறோம். தவறும் பட்சத்தில் கோர்ட்டுக்கு அவமதிப்பு வழக்கை மீண்டும் பரிசீலிக்க வேண்டி வரும். 2003 மார்ச் 10 முன் இறுதி செய்யப்பட்ட சீனியாரிட்டி பட்டியலை மாற்றி அமைக்க வேண்டியது இல்லை என தெளிவுபடுத்துகிறோம். இந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு ஏற்று நடந்திருக்கிறதா என்பதை பரிசீலிக்க இந்த வழக்கு ஜூலை 18 விசாரணைக்கு வரும் என தெரிவித்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.